இந்த அதிகாலை பொழுதுல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சிநேகிதனையும் தோழனையும் எனக்கு தூரமாக விலக்கினீர், எனக்கு அறிமுகமானவர்கள் மறைந்து போனார்கள். இது ஒருவேளை நேபுகாத் நேச்சாருடைய காலத்துல எப்படி அவன் கர்வத்தினால் பெருமையினால் ராஜ பதவியை அவன் இழந்து அரண்மனையிலிருந்து துரத்தப்பட்டு அவன் புல்லுகளை சாப்பிடுகிற ஒரு மிருகம், பறவை எல்லாவற்றுக்கும் இணையாக அவன் ஆகாயத்து பனியிலே நனைந்து அவன் இருந்தானோ, அந்த நேரத்துல அவனை யாருமே இவன் தான் ராஜா என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. எல்லோரும் பயந்து நடுங்கி இருப்பாங்க. ஆனா அவன் என்றைக்கு தன்னை தாழ்த்தி தன்னுடைய நிலைமையை உணர்ந்து தேவனுக்கு மகிமை செலுத்தினானோ, உடனே அவனுக்கு அந்த ராஜ கலை வந்தது. அவன் இழந்து போன யாவையும் அவன் பெற்றுக்கொண்டு ராஜ அரண்மனையிலே எல்லோர் முன்பும் மேன்மையாய் இருந்தான். ஒருவேளை நம்முடைய வாழ்விலே கூட இப்படிப்பட்ட காரியங்களினால், நாம் செய்த சில தவறுகளினால் நாம் விலக்கப்பட்டு இருக்கிறோமா, மறக்கப்பட்டு இருக்கிறோமா? கர்த்தர் நிச்சயமாய் நம்மை தாழ்த்தும் போது அவர் உதவி செய்வார்.